வீடியோல HTML ஓட கிராஷ் கோர்ஸை பார்த்தோம். இந்த வீடியோல HTML ஓட இமேஜ் அண்ட் ஃபார்ம்ஸை எப்படி ஹேண்டில் பண்றது அப்படின்றத நம்ம ட்ரைனர்ஸ் டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ண போறாங்க. லாஸ்ட் வீடியோவில் நம்ம HTML ஓட கிராஷ் கோர்ஸ், அதோட டேக்ஸ் அதெல்லாம் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு சொல்லி பார்த்தோம். ஓகேவா? ஸோ இந்த வீடியோவில் லிங்க்ஸ் எப்படி நம்ம கொடுக்குறது, இமேஜ் எப்படி கொடுக்குறது, அதோட லிஸ்ட் டைப் என்ன அப்படிங்கிறத பார்ப்போம். ஓகேவா? ஸோ லாஸ்ட் வீடியோவில் நம்ம என்ன பண்ணிட்டோம்னா, நம்ம HTML பேஜுக்கு ஒரு VS கோடில் ஒரு ஃபோல்டர் கிரியேட் பண்ணிட்டோம். ஸோ அந்த ஃபோல்டரை நான் ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஓகேவா? ஸோ இப்போது லிங்க்ஸ் எப்படி லிங்க்ஸ் ஒர்க் ஆகுது, அது எப்படிலாம் நம்ம யூஸ் பண்ணலாங்கிறத பார்ப்போம். ஓகேவா? ஸோ பேசிக்காக இந்த லிங்க்ஸை வந்து ஆங்கர் டேக் யூஸ் பண்ணி பண்ணுவாங்க, லிங்க்ஸ் அண்ட் நேவிகேஷன்ஸ். ஓகே, ஸோ நான் என்ன பண்ணிக்கிறேன், ஃபர்ஸ்ட் ஒரு செக்ஷன் போட்டுப்போம். செக்ஷனாக நம்ம என்ன பண்ணிக்கலாம், யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? இந்த செக்ஷனுக்கு ஒரு நேம் வச்சுப்போம், லிங்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு ஐடி நேம் கொடுக்குறேன். ஐடி எதுக்குன்னா செப்பரேட்டாக இதுக்குன்னு ஒரு யூனிக்கான ஒரு ஐடி. ஸோ இது லிங்க்ஸ் அப்படிங்கிற டேக்குங்கிறதுக்காக நான் செக்ஷன் அப்படின்னு சொல்லி பிரித்து அதுக்கு ஒரு ஐடி லிங்க்ஸ்னு சொல்லி கொடுத்துருக்கேன். ஓகேவா? ஸோ இதில் ஆங்கர் டேக்னு யூஸ் பண்ணுவாங்க, ஏ டேக். இதுக்கு பேர் ஆங்கர் டேக்னு சொல்லுவாங்க. ஓகே, இந்த ரெஃபரன்ஸ் ரெஃபரன்ஸ் இருக்குல்ல, இதில் நம்ம என்ன பண்ணுறோம்னா நம்ம ஒரு லிங்க் கொடுக்குறோம். இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் என்னோடய ப்ரௌசரில் நான் ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிக்கிட்டேன். இதில் நான் ஜஸ்ட் கூகுள் அப்படின்னு டைப் பண்ணுறேன். ஓகே, டைப் பண்ணால் எனக்கு மேலே ஒரு லிங்க் வருது. ஓகேவா? இந்த லிங்க்கை மட்டும் என்ன பண்ணுறேன், காப்பி பண்ணுறேன். ஓகே, ஸோ காப்பி பண்ணி அந்த லிங்க்கை இதில் போடுறேன். ஓகேவா? ஸோ இந்த இடத்துல ஒரு டெக்ஸ்ட் கொடுக்குறேன், கோ டு கூகுள் அப்படின்னு டெக்ஸ்ட் கொடுக்குறேன். ஸோ இப்போது இதை நான் ப்ரௌசரில் ரன் பண்ணி பார்க்குறேன். ஓகே, ரைட் கிளிக் கொடுத்து ஓப்பன் வித் லைவ் சர்வர். ஸோ ரன் பண்ணால் எனக்கு கோ டு கூகுள்னு சொல்லிட்டு ஒரு டெக்ஸ்ட் வருது. இதை நான் கிளிக் பண்ணால் எனக்கு எங்கே போகுது, கூகுளோட பேஜுக்கு ரீடைரக்ட் ஆகுது. ஓகேவா? ஸோ இதுக்கு பேர் தான் ஆங்கர் டேக். என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரே டேப்பில் ஆல்ரெடி என்னோடய ப்ரௌசர் இங்கே இருக்குது, நான் ஓப்பன் பண்ண லைவ் சர்வர் இருக்குது, அந்த டேப்பில் எனக்கு என்ன பண்ணுது, இந்த இடத்துல கூகுள் ஓப்பன் ஆகுது. இது வந்து ஒரு பேசிக் ஆங்கர் லிங்க் டேக். ஓகேவா? ஸோ இப்போது ஒரு அப்சல்யூட் URL கொடுக்குறேன். அதாவது இந்த டேப் இல்லாமல் இந்த டேப் எனக்கு அப்படியே தான் இருக்கும், இன்னொரு டேப்பில் போய் எனக்கு என்ன ஆகும், ஓப்பன் ஆகும். இப்போது அதே மாதிரி என்ன பண்ணுறேன், ஒரு ஆங்கர் டேக் கொடுக்குறேன். ஓகே, ஸோ இந்த இடத்துல நான் என்ன பண்ணுறேன், யூடியூப் கொடுத்துக்கிறேன். ஓகேவா? யூடியூபோட இந்த லிங்க்கை காப்பி பண்ணி இந்த லிங்க்கில் கொடுக்குறேன். ஸோ இந்த இடத்துல கோ டு யூடியூப்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறேன், ஒரு டெக்ஸ்ட் கொடுக்குறேன். ஓகே, ஸோ இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணலாம், பிரேக் டேக் யூஸ் பண்ணலாம். BR அப்படின்னா பிரேக் டேக். எனக்கு என்ன பண்ணணும்னா, இப்போ இந்த இடத்துல நல்லா யூஸ் பண்ணுங்க, நான் கொடுத்துருக்க 2 லைனில் கொடுத்துருக்கேன், பட் எனக்கு என்ன ஆகுது, எல்லாமே சிங்கிள் லைனில் வருது. ஓகேவா? ஸோ நான் என்ன பண்ணுறேன், இந்த இடத்துல பிரேக் டேக் யூஸ் பண்ணுறேன். பிரேக் டேக் யூஸ் பண்ணால் எனக்கு என்ன ஆகும், நெக்ஸ்ட் லைனுக்கு புஷ் பண்ணிடும். ஓகே, ஸோ இப்போது இந்த யூடியூப் அப்படிங்கிற லிங்க்கு கிளிக் பண்ணால் எனக்கு என்ன ஆகுது, அதே டேப்பில் இந்த யூடியூப் ஓப்பன் ஆகுது. இந்த கூகுள் கிளிக் பண்ணாலும் அதே டேப்பில் எனக்கு கூகுள் ஓப்பன் ஆச்சு. கரெக்டாக? ஸோ இப்போ இந்த இடத்துல என்ன பண்ணுறேன்னா, நான் யூடியூபுக்கு ஒரு டார்கெட் கொடுக்குறேன். என்ன டார்கெட்னா blank அப்படின்னு கொடுக்குறேன். ஓகே, இப்போது ரெஃப்ரெஷ் பண்ணிவிட்டு இந்த யூடியூப்பை நான் கிளிக் பண்ணால் எனக்கு என்ன ஆகுது, இந்த யூடியூப் வேறு ஒரு டேப்பில் ஓப்பன் ஆகுது. முன்னாடி இந்த டேப்லேயே ஓப்பன் ஆச்சு. கரெக்ட் தானே? நான் இப்போ இருக்கிற எக்ஸிஸ்டிங் டேபுக்கு மேலே எனக்கு என்ன ஆச்சு, ஓவர்லே ஆச்சு கூகுளில் கொடுக்கையில். பட் இப்போ நான் அந்த யூடியூபுக்கு டார்கெட் blank கொடுக்குறேன், எனக்கு என்ன ஆகுது, இன்னொரு டேப்பில் போய் ஓப்பன் ஆகுது. ஸோ இது ஒரு ஆங்கர் டேக். இது யூஸ் பண்ணோம்னா புது டேப்பில் ஓப்பன் ஆகிறதுக்காக இந்த டார்கெட் blank சொல்லி கொடுப்போம். ஓகேவா? ஓகே, அண்ட் தென் இமெயில். ஓகே, இப்போது நான் ஒரு அதே மாதிரி ஆங்கர் டேக் கொடுத்துக்கிட்டேன். ஓகே, இந்த இடத்துல என்ன பண்ணுறேன், மெயில் டு ஏதோ ஒரு மெயில் லைக் someone@gmail.com சொல்லிட்டு நானும் ஒரு சாம்பிளுக்கு ஒரு மெயில் கொடுக்குறேன். ஓகே, ஸோ இந்த இடத்துல ஒரு டெக்ஸ்ட் சென்ட் மெயில் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டெக்ஸ்ட் கொடுக்குறேன். ஓகே, இப்போது இதுக்கும் ஒரு பிரேக் டேக் கொடுத்துருக்கோம். இந்த சென்ட் மெயில் அப்படிங்கிற லிங்க்கை நான் கிளிக் பண்ணால்
ஸோ இங்கே போகிறேன். நான் இந்த சென்ட் மெயில் அப்படிங்கிற லிங்க் கிளிக் பண்ணால் எனக்கு வந்து ஏதோ ஒரு மெசேஜ் வருது, cannot get mail 20@someone@gmail.com வருது. ஸோ ஏதோ எரர். என்ன எரர்னா இந்த இடத்துல எக்ஸ்ட்ரா ஸ்பேசிங் இருக்குது. அந்த ஸ்பேசிங்கை நம்ம என்ன பண்ணணும், கிளியர் பண்ணணும். ஓகே, ஸோ இதை கொடுக்குறது ப்ராப்பராக கொடுக்கணும். இப்போ நான் இங்கே போகிறேன், ரெஃப்ரெஷ் பண்ணுறேன், சென்ட் மெயிலை கொடுத்தேன்னா எனக்கு என்ன ஆகுது, ஒரு டேப். நீங்கள் மெயில் எங்கே யாருக்கு எப்படி பண்ணணுங்கிறதுக்காக எனக்கு ஒரு மெயில் டேப் ஓப்பன் ஆகும். ஓகே, இதுக்காக தான் நம்ம என்ன பண்ணுறோம், மெயில் யூஸ் பண்ணுறோம். ஓகே, ஸோ அண்ட் தென் ஃபோன் லிங்க் அகைன் ஒரு ஆங்கர் டேக் கொடுக்குறேன். இந்த இடத்துல டெலிஃபோன், ஓகே, கோலன் வச்சு கண்ட்ரி கோட் ஃபஸ்ட்டு போட்டுக்கணும். போட்டு ஏதோ ஒரு நம்பர், ஃபார் எக்ஸாம்பிள் 9876543210 ஒரு நம்பர் நானாக கொடுக்குறேன். ஓகே, அண்ட் தென் இங்கே என்ன பண்ணுறேன், காலர்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு நம்பர் கொடுக்குறேன். ஸோ இந்த காலர்ஸை இப்போ நான் கிளிக் பண்ணால் எனக்கு என்ன ஆகுது, ஓப்பன் பிக் அண்ட் ஆப். ஸோ ஏதோ ஒரு ஆப், தேர்ட் பார்ட்டி ஆப் யூஸ் பண்ணி நீங்கள் கால் பண்ணணுமான்னு கேட்குது. ஸோ இது மாதிரி தான் நம்ம என்ன பண்ணுவோம், வெப்சைட்டில் காலர்ஸ் சென்டர்ஸ் மெயில் அப்படின்னு சொல்லி லிங்க் கொடுப்பாங்களே. ஸோ இந்த மாதிரி தான் அந்த மெயில் என்ன ஆகுது, நமக்கு யூஸ் ஆகுது. ஓகே, ஸோ அண்ட் தென் ஆக்கர்ட்ட. ஓகே, ஸோ ஜம்ப் டு செக்ஷன். ஸோ நம்மக்கிட்ட இருக்கிற செக்ஷன்ஸ்க்கு என்ன ஆகும், இப்போ மூவ் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து ஒரு ரிலேட்டிவ் லிங்க், லைக் நான் இந்த இடத்துல என்ன பண்ணுறேன், about.html அப்படின்னு சொல்லி கொடுக்குறேன். என்கிட்ட இருக்கக்கூடிய என்னோடய வெப்சைட்குள்ளே இருக்கக்கூடிய இன்னொரு பேஜுக்கு இதை நான் என்ன பண்ணுறேன், ரீடைரக்ட் பண்ணுறேன். ஓகேவா, இப்போது நான் என்ன பண்ணுறேன், இந்த இடத்துல about us அப்படின்னு சொல்லிட்டு, இல்லைனா about page அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நேம் வச்சுருக்கேன். ஓகே, இப்போது இந்த about பேஜ் கிளிக் பண்ணால் எனக்கு என்ன ஆகுது, cannot get about.html வருது. ஸோ ஓகே, ஸோ நான் என்ன பண்ணுறேன், இந்த இடத்துல போயிட்டு இன்னொரு ஃபைல் க்ரியேட் பண்ணுறேன், லைக் about.html அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேஜ் க்ரியேட் பண்ணுறேன். ஓகே, இந்த பேஜுக்கு ஒரு பாய்லர் நம்ம ரெடி பண்ணணும். இப்போ இதோட ஸ்ட்ரக்சர் ஆயிடுச்சு. இங்கே வந்து ஒரு h2 டேக்கில் this is the about page அப்படின்னு சொல்லி கொடுக்குறேன். ஓகே, இப்போ நான் போயிட்டு இங்கே ரெஃப்ரெஷ் பண்ணுறேன். இந்த அபவுட் பேஜ் கிளிக் பண்ணால் எனக்கு என்ன ஆகுது, அபவுட் பேஜுக்கு ரீடைரக்ட் ஆகுது. ஸோ மல்டி பேஜ் வெப்சைட்ஸில் அப்படி தான் க்ரியேட் பண்ணலாம். ஒரு பேஜுக்குள்ளே இன்னொரு பேஜ் எப்படி க்ரியேட் பண்ணுறது அப்படிங்கிறத இதில் பார்த்துக்கணும். ஓகே, ஸோ அண்ட் தென் செக்ஷன்ஸ்னால் என்ன அப்படின்னா, இப்போ நான் லிங்க்ஸ்ன்னு சொல்லிட்டு இங்கே ஒரு செக்ஷன் யூஸ் பண்ணியிருக்கேன். இது மாதிரி வித்தின் அ செக்ஷனுக்குள்ளே இன்னொரு செக்ஷன் யூஸ் பண்ணுறது தான் என்னது, எனக்கு செக்ஷன்ஸ் கொடுப்பாங்க. இப்போ நான் இங்கே அகைன் செக்ஷன் போட்டு ஐடி செக்ஷன் 1 அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கு நேம் கொடுத்துருக்கேன். ஓகே, இங்கே ஒரு டெக்ஸ்ட் கொடுக்குறேன், சாரி பேராகிராஃப் டேக்கில் we are in section 1 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டெக்ஸ்ட் கொடுத்துறேன். ஓகேவா, இப்போது நான் என்ன பண்ணுறேன், இந்த பேராகிராஃப் டேக் கொடுத்துட்டு இங்கே சாரி ஸோ செக்ஷன் டேக் நம்ம க்ளோஸ் பண்ணுறோம். ஓகே, ஸோ இங்கே ஒரு h2 டேக். ஓகே, இதுக்கு ஒரு டைட்டில் செக்ஷன் 1 அப்படின்ட்டு ஒரு டைட்டில். ஸோ இதுக்கு தான் நான் என்ன பண்ணுறேன், ஒரு ஐடி கொடுக்குறேன். ஓகேவா, லைக் செக்ஷன் சாரி ஐடி நேம் செக்ஷன் 1. ஓகே, ஸோ இப்போது என்னோடய HTML பேஜில் போயிட்டு நம்ம என்ன பண்ணுறோம், கிளிக் பண்ணுறேன். ஸோ இப்போது செக்ஷன் டேக். ஓகேவா, ஸோ செக்ஷன் டேக்னா ஒன்றும் இல்லை, நான் ஒரு ஆங்கர் டேக் யூஸ் பண்ணிக்கிறேன். ஓகேவா, இதில் என்ன பண்ணுறேன், ஹேஷ்டேக் சாரி செக்ஷன் 1 அப்படின்னு சொல்லி போட்டுக்கிட்டேன். செக்ஷன் பிரிச்சிருக்கேன். ஓகேவா, இங்கே ஜம்ப் டு செக்ஷன் 1 அப்படின்ட்டு ஒரு லிங்க் கொடுத்துட்டேன். ஓகே, இப்போது இந்த செக்ஷன் டேக்கில் என்ன பண்ணுறேன், ஒரு ஹெட்டிங்கில் என்ன கொடுக்குறேன், செக்ஷன் 1 அப்படின்னு சொல்லி டிஃப்ரெண்ட் பண்ணி காட்டுறதுக்காக செக்ஷன் 1 சொல்லி கொடுக்குறேன். ஸோ இந்த ஹெட்டிங் டேக் ஒரு ஐடி சொல்லி நம்ம மென்ஷன் பண்ணணும். ஸோ எப்போது இந்த
நான் இந்த இடத்துல ஜம்ப் டு செக்ஷன் 1 கொடுக்குறேனோ அந்த ஐடி என்ன பண்ணும், ஹேஷ்டேக்ங்கிறது ஐடி டேக். ஓகே, இந்த ஐடி போய் இதை மீட் பண்ணும். இந்த ஐடி இதை மீட் பண்ணுச்சுன்னா எனக்கு என்ன ஆகும், உள்ளே இருக்கக்கூடிய கண்டென்ட் வரும். திஸ் இஸ் தி செக்ஷன் பேஜ் அப்படின்னு சொல்லி வச்சுருக்கேன். ஓகேவா? ஸோ இப்போது நான் இந்த செக்ஷன் டேக் கொடுத்தேன்னா எனக்கு என்ன ஆகுது, அதுக்கான செப்பரேட் லிங்க் க்ரியேட் ஆகி எனக்கு இந்த கண்டென்ட் ஷோ ஆகும். இதுக்கு பேர் தான் செக்ஷன் டேக் யூஸ் பண்ணுவோம். ஸோ இந்த மாதிரி தான் நம்ம என்ன பண்ணுவாங்கன்னா HTML டேக்ஸ் யூஸ் பண்ணுவோம். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம இமேஜ் டேக் எப்படி யூஸ் பண்ணுறது அண்ட் லிஸ்ட் எப்படி யூஸ் பண்ணுவோங்கிறத பார்ப்போம். ஓகேவா?